இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அதிமுக அன்பழகன் தலைமையில் துறைமுகத்துறையை முற்றுகையிட்ட மீனவர்கள். தனியார் சுற்றுலா படகுகளின் கொட்டகைகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு. வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள். பேராசிரியர்கள் பணியிட மாற்றுதலுக்கு எதிர்ப்பு. புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளை இயக்கும் மீனவர்களின் கொட்டகைகள் அகற்ற உத்தரவு பிறப்பித்த துறைமுகத்துறை இயக்குநர் அலுவலகத்தை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வம்பாக்கீரபாளையம் பகுதியில் 45க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் மீனவர்கள் சுற்றுலா பயணிகள் படகை இயக்கி வருகின்றனர். இதற்காக அப்பகுதியில் சிறிது அளவிலான கொட்டகைகள் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீனவர்கள் போடப்பட்டுள்ள கொட்டகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் 15 நாட்களுக்குள் அகற்றவில்லை என்றால் அரசு அனைத்தையும் அப்புறப்படுத்தும் என துறைமுகத்துறை சார்பில் அந்தந்த சுற்றுலா படகு உரிமையாளர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்களும் படகு உரிமையாளர்களும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் துறைமுகத்தை அதிகாரியை முற்றுகையிட்டு உடனடியாக தாங்கள் அனுப்பிய கடிதத்தை திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். துறை அமைச்சரும் முதலமைச்சருமான ரங்கசாமிக்கு தெரியாமல் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற கடிதத்தை தான் அனுப்ப சொல்லவில்லை என முதலமைச்சர் கூறியுள்ளதாக அதிகாரிகளிடம் அவர்கள் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிகாரி அந்த கடிதத்தை திரும்பப் பெறுவதாக உறுதியளித்தார். இதனையடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தற்பொழுது வழங்கிய கடிதத்தை துறைமுகத்துறையினர் உடனடியாக திரும்பப் பெறவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அனைத்து மீனவர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் குழந்தையின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக பேக்கரியில் வாங்கிய கேக் தரம் இல்லை என கூறி வாடிக்கையாளர் மற்றும் அவரது உறவினர்கள் பேக்கரி ஊழியர்களை தாக்கி பேக்கரியை சூறையாடும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி வழுதாவூர் சாலை வேலைவாய்ப்பு அலுவலகம் எதிரே பேக்கரி ஒன்று உள்ளது. இங்கு வாடிக்கையாளர் ஒருவர் தனது குழந்தையின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக கேக் ஒன்றை வாங்கி சென்றுள்ளார். இதனையே வீட்டில் சென்று பார்த்தபோது கேக் கெட்டுப்போனதாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து முறையிட வாடிக்கையாளர் தன்னுடைய உறவினர்களுடன் சம்பந்தப்பட்ட பேக்கரிக்கு சென்றுள்ளார். ஆனால் அங்கு பேக்கரி ஊழியர்கள் முறையாக பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் மற்றும் அவரது உறவினர்கள் பேக்கரியில் இருந்த ஊழியர்களை சரமாரியாக தாக்கி பேக்கரியில் இருந்த பொருட்களை தூக்கி எறிந்து சூறையாடினர். இந்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். T20 உலகக்கோப்பையை இந்தியா 3வது முறையாக கைப்பற்றியுள்ள நிலையில் புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் அகண்ட திரையில் போட்டியை காண வந்த ரசிகர்கள் இந்தியா வெற்றி பெற்றதும் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின. கிரிக்கெட் ரசிகர்களிடம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 255 ரன்கள் எடுத்து 256 ரன்கள் இலக்காக கொண்டு ஆடியது. நியூசிலாந்து அணி 159 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் காரணமாக 96 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று 3வது முறையாக உலக கோப்பையை வென்று சாம்பியன் ஆனது. இதனிடையே புதுச்சேரியில் இந்த போட்டியை பொதுமக்கள் மற்றும் கிரிக்கெட் ரசிகர்கள் கண்டுகளிக்கும் வகையில் சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் மிகப்பெரிய திரை அமைத்து கிரிக்கெட் போட்டி ஒளிபரப்பப்பட்டது. இதனை வார இறுதி நாட்களை கொண்டாட புதுச்சேரி வந்த சுற்றுலா பயணிகள், கிரிக்கெட் ரசிகர்கள் உட்பட மற்றும் உள்ளூர் மக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். இந்திய அணி ரன் எடுத்த போதும் நியூசிலாந்து விக்கெட் இழக்கும் போதும் உற்சாகமாக விசில் அடித்தும் அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து இந்திய அணி வெற்றி பெற்று உலக கோப்பையை கைப்பற்றியதும் ரசிகர்கள் எழுந்து நின்று ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. புதுச்சேரி எக்கோல் ஆங்கிலஸ் தொடக்கப்பள்ளியில் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு கருப்பொருள் தின விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லபோர்த் வீதியில் உள்ள எக்கோல் ஆங்கிலஸ் தொடக்கப்பள்ளியில் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு கருப்பொருள் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் தலைமை ஆசிரியர் சிவகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். சமக்கிர சிக்ஷா திட்ட இயக்குநர் எழில் கல்பனா மற்றும் பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் SSA உதவியுடன் அளிக்கப்பட்ட நிதியில் சுமார் 57,000க்கு மேல் மாணவர்களுக்கு கற்றல் துணை கருவிகள் கொண்டு ஆசிரியர் கற்பித்தல் செயலை மேற்கொண்டிருந்தனர்.
அதனை மாணவர்களை கொண்டு இன்று செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. விழா நிகழ்ச்சிகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவில் ஏராளமான பெற்றோர்கள் வருகை புரிந்து சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு செவிலியர் கல்லூரியில் பேராசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரி இயங்கி வருகிறது. இக்கல்லூரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பேராசிரியர்கள் சிலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தேர்வு நெருங்க உள்ள நிலையில் பேராசிரியர்கள் மாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3ஆம் ஆண்டு மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் பதாகைகள் ஏந்தி நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் செவிலியர் கல்லூரிக்கு நிரந்தர முதல்வர் மற்றும் பேராசிரியர்களை உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வில்லியனூர் ஜிஎன் பாளையத்தில் 24 லட்சம் ரூபாய் செலவில் புதிய மின்மாற்றி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி ஜிஎன் பாளையம் கிராம மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின்துறை மூலம் 24 லட்சம் ரூபாய் செலவில் 200 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை வெண்ணிசாமி நகரில் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை 6 மணிக்கு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கூடுதல் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் பன்னீர்செல்வம், உதவி பொறியாளர் சந்திரசேகர், இளநிலை பொறியாளர் ஸ்டாலின், ஊழியர்கள் குமரேசன், கோபால், வேலவன், கார்த்திகேயன், சமுதாயராஜன், மகேஷ் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ஏழுமலை, துளசிதாசன், முருகையன், முத்துக்குமரன், செழியன், கலைவாணன், ஸ்ரீனிவாசன், கார்த்திகேயன், ராஜாராம், பரணி, வெங்கடேசன், சிவராமன், முருகன், ராமமூர்த்தி, திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன், துணை அமைப்பாளர் சரவணன், பொருளாளர் கந்தசாமி, கிளைக்கழக நிர்வாகிகள் கமல் பாஷா, பாலா, முருகன், மாணவரணி கோபி, மோகன், சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரியில் தேசிய அளவிலான மகளிருக்கான வழக்குவாத போட்டி நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் தொடக்க விழாவை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் வெங்கட்ராமன் தொடங்கி வைத்து பேசுகையில் நீதித்துறையில் பெண்களின் பங்கு குறித்து எடுத்துரைத்தார். மேலும் பெண்கள் அனைத்து துறைகளிலும் குறிப்பாக நீதித்துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்தினார். 3 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், கேரளா மற்றும் தமிழ்நாடு போன்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து 5 அணிகளும், தன்னிலை பெற்ற பல்கலைக்கழகத்தில் இருந்து 8 அணிகளும், அரசு சட்டக் கல்லூரியில் இருந்து 13 அணிகளும், தனியார் சட்டக் கல்லூரியிலிருந்து 10 அணிகளும் மொத்தம் 36 அணிகள் பங்கேற்றன. இப்போட்டியின் இறுதி சுற்று மற்றும் பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் மாநில சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது சிறப்புரையில் மாதிரி வழக்குவாத போட்டியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். அவர் மாணவியருக்கு பிரத்யேகமாக மாதிரி வழக்குவாத போட்டியை நடத்தியது சிறப்பான சிந்தனை என்றார். மேலும் அவர் இந்திய அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இப்போட்டியின் இறுதி சுற்றில் சேலம் அரசு சட்ட கல்லூரி மாணவிகள் ஹரிணி மற்றும் விசாகா ஸ்ரீ வெற்றி பெற்றனர். 2ஆம் பரிசை விழுப்புரம் அரசு சட்டக்கல்லூரி மாணவிகள் யோகா, சிந்துஜா மற்றும் ஷாமிலா வென்றனர். சிறந்த மாணவ வழக்கறிஞராக காரைக்குடி அரசு சட்டக்கல்லூரி மாணவி ஜாப்லின் நிஷா தேர்வு செய்யப்பட்டார். சிறந்த எழுத்துப்பூர்வ வாதுரைக்கான பரிசை நர்ஷி மனோஜ் சட்டக்கல்லூரி பெங்களூரை சேர்ந்த மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேனாள் இயக்குநர் தனசேகரன் தலைமை உரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி வரவேற்று பேசினார். இவ்விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இறுதியாக சட்டக்கல்லூரி முதல்வர் வின்சன் அற்புதம் நன்றியுரை வழங்கினார். புதுச்சேரி அரசில் சர்வதேச மேடைக்கு பிரான்ஸ் நாட்டில் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு ஆதரவு, ஜோ சார்லஸ் மார்டினுக்கு உற்சாக வரவேற்பு, பலர் கட்சியில் இணைப்பு. புதுச்சேரி அரசியலை பொறுத்தவரையில் மாநில எல்லைகளை தாண்டி அரசியல் செயல்பாடுகள் பெரிதாக இடம்பெற்றதில்லை என்றே இதுவரை கூறப்பட்டு வந்தது. ஆனால் பொதுமக்கள் புதுச்சேரியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள லட்சிய ஜனநாயக கட்சி மாநில எல்லைகளை தாண்டி பல்வேறு செயல்பாடுகள் மூலம் கவனத்தை ஈர்த்து வருகிறது. ஜோ சார்லஸ் மார்டின் தலைமையில் செயல்பட்டு வரும் இந்த கட்சி சமீப காலமாக வெளிநாடுகளிலும் தனது செயல்பாடுகளை வெளிப்படுத்தி வருகிறது. புதுச்சேரி அரசியல் குறித்து ஜெனீவா நகரில் கருத்துக்கள் பகிரப்பட்டதுடன் கடந்த மாதம் சவுதி அரேபியாவில் சிக்கி தவித்திருந்த ஒரு பெண்மணியை 12 மணி நேரத்துக்குள் அந்நாட்டிலிருந்து மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை சட்ட ரீதியான முயற்சிகள் மூலம் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் பிரான்ஸ் சென்ற பொழுது அங்குள்ள புதுச்சேரி மக்கள் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற சந்திப்பு நிகழ்ச்சியில் ஹீமர் பேக், சவுந்தரமௌலி, ராஜேஷ், இளங்கோ, பச்சையப்பன் மற்றும் முருகன் பத்மநாபன் உள்ளிட்டோர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களை முன்னிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இந்நிகழ்வு வெளிநாடுகளில் வசிக்கும் புதுச்சேரி மக்களிடையே லட்சிய ஜனநாயக கட்சிக்கு அதன் அரசியல் பயணத்திற்கும் நாடு விட்டு நாடு ஆதரவு அதிகரித்து வருவதை வெளிப்படுத்தியுள்ளது. ஊசுடு தொகுதிக்குட்பட்ட அகரம் வெங்கடேஸ்வர நகர் பகுதியில் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி அகரம் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் கிராம மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின்துறை மூலம் 25 லட்சம் ரூபாய் செலவில் 200 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின் மாற்றியை அகரம் வெங்கடேஸ்வரா நகரில் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் கூடுதல் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சுமார் 75 ஆண்டு காலமாக செல்லிப்பட்டு டு 10 கண்ணு வரையில் தெருவிளக்கு இன்றி பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வந்தனர். இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் வேண்டுகோளுக்கிணங்க முதல் கட்டமாக ஊசுடு தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு முதல் செல்லிப்பட்டு மெயின் ரோடு வரை 64 புதிய மின் கம்பங்கள் மற்றும் LED 120 வாட்ஸ் மின் விளக்கு அமைத்து முதல் கட்டமாக செல்லிப்பட்டு பாலத்தில் இருந்து கிருஷ்ணா நகர் வரை மின் விளக்கு அமைத்து திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு மின் விளக்கினை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் செல்வபாண்டியன், இளநிலை பொறியாளர் முத்தமிழ் செல்வன், மின்துறை வயர்மேன் பாலமுருகன், மின்துறை ஊழியர்கள் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலியபெருமாள், ஆனந்த பாஸ்கர், கணபதி, விஜயா, ஆனந்த், கோகுல், ஆறுபடையப்பா, ஆறுமுகம், அரசு மற்றும் அகரம் வெங்கடேஸ்வரா நகர், கிருஷ்ணா நகர் மற்றும் பிள்ளையார்குப்ப கிராம பொதுமக்கள், உள்கட்சி நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க திருச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வது சம்பந்தமாக மேற்கு மாநில கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் வில்லியனூர் மேற்கு மாநில கழக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் தலைமை தாங்கி பேசுகையில், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, இணைச் செயலாளர் காமாட்சி, துணை செயலாளர்கள் கலைவாணி, வாட்சன், பொருளாளர் கணேசன், அம்மா பேரவை செயலாளர் RK ராஜா, மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், சிறுபான்மை பிரிவு ஜான்சன், விவசாய அணி செயலாளர் ரவி, தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல், காண்டிபன், ராமச்சந்திரன், மணவாளன், ரத்னகுமார், கலியமூர்த்தி, கோவிந்தன், செயின்பால், பாலாஜி, கண்ணதாசன், திருஞானகுமரன், ராமர் பாண்டி உட்பட மாநில கழக செயலாளர்கள், அணி தொகுதி செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கூட்டத்தினை சிறப்பித்தார்கள். புதுச்சேரியில் நடைபெற்ற செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் சத்தியமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்ற திருபுவனை தொகுதி பெண் சட்டமன்ற வேட்பாளர் கீதா வேலழகனுக்கு புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் பதவியை வழங்கி வாழ்த்தி பேசினார். பெண்கள் தினமான மார்ச் 8ஆம் தேதி இந்த தலைவர் பதவியை வழங்கினார். திருபுவனை தொகுதியிலிருந்து தனது மகன்கள் சச்சிதானந்தம், தரணிதரன் ஆகியோர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் சேர்ந்து மூலக்குளம் பகுதியில் இருந்து ஊர்வலமாக வந்திருந்து தனது ஆதரவாளர்களுடன் அந்த கட்சியில் இணைந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சத்தியமூர்த்திக்கு சால்வை அணிவித்து கீதா வேலழகன் மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து கீதா வேலழகனுக்கு சாலை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கீதா வேலழகன் ஆதரவாளர்கள் சால்வை அணிவித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு பெண்கள் நலத்திட்டங்கள் குறித்து சத்தியமூர்த்தி நிறுவன தலைவரிடம் பேசினர். பல்வேறு நலத்திட்டங்களை முன்வைத்து அதனை கிடைக்க பொதுமக்களுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் 10 கண்ணு அருகே உள்ள தொண்டமாநத்தம் பகுதியில் சிறப்பாக இயங்கி வரும் கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியின் ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் தலைமை விருந்தினராக சாம்பால் கல்வி குழும தாளாளர் டாக்டர் சாம்பால் கலந்து கொண்டார். முதன்மை விருந்தினராக புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மேலும் கௌரவ விருந்தினர்களாக ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் பள்ளியின் இயக்குநர் குமாரவேல், சாம்பால் கல்வி குழுமத்தின் முதன்மை கல்வி அதிகாரி சுப்பிரமணியன், பள்ளியின் முதல்வர் உமா மகேஸ்வரி மற்றும் சாம்பால் கல்வி குழுமத்தின் அனைத்து பள்ளிகளின் முதல்வர்களும் கலந்து கொண்டனர். மழலையர் முதல் மேல்நிலை பள்ளி வரை உள்ள மாணவ மாணவிகள் ஆடிய பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாகவும் உற்சாகமாகவும் நடைபெற்றன. மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் மகிழ்ச்சியின் விழாவில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கம் மற்றும் புதுச்சேரி அமெச்சூர் கிக் பாக்ஸிங் சங்கம் இணைந்து சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடத்திய முதலாம் மாநில அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி கோட்டமேடு தி ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடியோவில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக விஜயராஜ் ராம்ஜி கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இதில் சங்கத்தின் தலைவர் அசோக், துணைத் தலைவர் அருள், பொதுச் செயலாளர் மனோபாலன், பொருளாளர் மற்றும் மூத்த பயிற்சியாளர் நந்தினி மற்றும் சித்ரா புகழேந்தி போட்டிகளை ஒருங்கிணைத்தனர். இதில் சங்கத்தின் தலைவர் அசோக், துணைத் தலைவர் அருள், பொதுச் செயலாளர் மனோபாலன், பொருளாளர் மற்றும் மூத்த பயிற்சியாளர் நந்தினி மற்றும் சித்ரா புகழேந்தி போட்டிகளை ஒருங்கிணைத்தனர். மேலும் இதில் பயிற்சியாளர்கள் ஷர்வின், பரத், கார்த்திக், நவீன், காந்திராஜ், கோபிகா, ஷர்மிளா, கோபிகா, கீர்த்தனா, காவியா, நர்மதா, மோகிஷா, ஜெகதீஷ் மற்றும் ஸ்ரீவித்யா ஆகியோர் போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன.
அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் திமுக மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர்களுக்கு சிறப்பு பரிசு மற்றும் 1000 மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்டி சார்பில் மகளிர் தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை சிவசக்தி நகரில் நடைபெற்றது. இதில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலர் ஐஜிவி பிரபாதேவி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகு, திமுக மாணவரை அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் சிறப்பு பரிசாக 10 மகளிர்களுக்கு கிரைண்டரும், 10 மகளிர்களுக்கு மிக்சி, 10 மகளிர்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் ஆகியவை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மகளிர் தின விழாவை ஒட்டி விழாவில் கலந்து கொண்ட 1000 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அனைவருக்கும் ரொக்கப்பணம் 1 கிலோ சர்க்கரை வழங்கி சிறப்பித்தனர். இதில் ஐஜி வீரராகு மகன் அருண் சர்மா, மேரி உழவர்கரை தொகுதி அறங்காவலர் குழு தெய்வீகன், திமுக பிரமுகர்கள் மதியழகன், ஜெரும் உட்பட அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் உலக மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில பிஜேபி ஓபிசி தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ், சமூக சேவகி விஜயலட்சுமி, காவல் ஆய்வாளர் சாந்தி, SV வித்யாலயா நிர்வாக இயக்குநர் அனுராதா ராஜகோபாலன், திருவாதிரை நாட்டியாலயா நிர்வாகி டாக்டர் திரிபுர சுந்தரி குகன், ஆரோக்கியம் மற்றும் உடற்தகுதி பயிற்சியாளர் கும்சி, மகளிர் மருத்துவ நிபுணர் டாக்டர் அமுதவாணி, டேக் நோவா இயக்குநர் வித்யாவதி ராமச்சந்திரன், இந்தியன் வங்கி உதவி மேலாளர் அங்காளம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களாக மகளிர் மேம்பாட்டு, சமூக வளர்ச்சியில் மகளிரின் பங்கு, சமூகத்தில் மகளிர் அடையும் சிறப்பு நிலை குறித்து விளக்க உரை வழங்கினார். மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டப்பட்டது. மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் சிறப்பு நிகழ்வாக தாய்மார்கள் தங்களது குழந்தைகளுடன் நடனமாடியது அனைவராலும் பாராட்டப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நன்றியுரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஊசுடு தொகுதி பாஜக முன்னாள் தலைவர் ஐயனார் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் பாஜக முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவினை வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் ஐயனாருக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் இனிப்புகள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உலக மகளிர் தினத்தில் இந்திய ராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு விருது வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் 50 வீரர்களின் இணையர்களுக்கு வீர திருமகன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மொழி வாழ்த்துடன் தொடங்கிய இவ்விழாவில் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முனிவர் முத்து தலைமையேற்று விருதுகளை வழங்கி தலைமை உரை வழங்கினார். மேலும் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் கவிமணி ராஜா மற்றும் எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர் முனைவர் ரேகா ஆகியோர் விழாவினை ஏற்பாடு செய்து நோக்க உரை வழங்கினர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் நிறுவனர் சார்ஜன் மோகன் அவர்கள் முன்னிலையில் உரையாற்றினார். மேலும் இவ்விழாவிற்கு மேனாள் காவல் கண்காணிப்பாளர் தமிழ் காவலர் பாலகிருஷ்ணன் மற்றும் முற்போக்கு சிந்தனையாளர் அனிதா பாலகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்து சிறப்புரையாற்றினார்கள். போப் ஜான்பால் கல்வியியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் புவனேஸ்வரி ரகுராமன் அவர்கள் மகளிர் நாள் குறித்து வாழ்த்துரை வழங்கினார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் தேவி அவர்கள் நிகழ்ச்சியை நெறியாள்கை சேர்ந்தார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் கயல்விழி நன்றியுரை கூறினார். இவ்விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்கள், இலக்கிய மற்றும் சமூக ஆர்வலர்கள், பல்வேறு சமூக அமைப்புகள், பொதுமக்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். 500க்கும் மேற்பட்டோர் என்ஆர் காங்கிரஸில் இணைப்பு. மகளிர் தினத்தை முன்னிட்டு 150 பெண்களுக்கு புடவைகள் வழங்கல். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த குறிஞ்சி நகர், மடுவுப்பேட், ஜீவானந்தபுரம் பகுதிகளை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இன்று இணைந்தனர். இந்த இணைப்பு நிகழ்ச்சியில் சோனி என்கிற அருண் மற்றும் வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் VP சிவக்கொழுந்து மற்றும் VPS ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதில் கலந்து கொண்ட தலைவர்கள் கட்சியின் வளர்ச்சிக்கும் பொதுமக்களின் நலனுக்கும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று புதியதாக இணைந்தவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்ச்சந்திரன், தமிழ்வேந்தன்,
பொன்வேன்சர் ஷேக் ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களை கௌரவிக்கும் வகையில் 150 பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன. இதில் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அண்ணாமலை, புஷ்பராஜ், சதீஷ், பாலா மற்றும் சோமு ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பெண்கள் பலர் கலந்து கொண்டு உற்சாகமாக ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஜோஸ் ஆலுகாஸில் சர்வதேச உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி வித்யா பவன் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் ராஃபியா, சுசுகி, டோனி குய், எசென்சியஸ் இயக்குனர் இந்திரா, அரசு மருத்துவமனை மூத்த நர்சிங் அதிகாரி விஜயலட்சுமி, வங்கி மேலாளர் சுஜாதா, பல் மருத்துவர் நிவேதிதா, ஸ்டாஃப் நர்ஸ் பவானி, இல்லத்தரசி ஹெலன், கிறிஸ்ட் கல்லூரி பேராசிரியர் யுவஸ்ரீ, வால்மார்ட் பார்கவி, சிவசக்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி வரவேற்கப்பட்டது. மேலும் மகளிர் தினத்தை ஒட்டி சிறப்பு விருந்தினர்களுக்கு கோப்பை மற்றும் பரிசுப் பொருட்கள் மற்றும் கேக் வெட்டி சிறப்பித்தனர். இவ்விழாவில் ஜோஸ் ஆலுகாஸின் கிளை மேலாளர் நீஜோ, துணை மேலாளர் மனோஜ் மற்றும் ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் கலந்து கொண்டனர். இப்படி ஒரு படம் இருக்கு அந்த சைடு ருத்ர வன்னியர் சங்கத்தின் சார்பில் மகளிர் தின விழா புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் ருத்ர வன்னியர் சங்கத்தின் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் மற்றும் லாஸ்பேட்டை பகுதி பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டை பகுதியில் வசிக்கும் பெண்களுக்கு சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ருத்ர வன்னியர் சங்கத்தின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை உரையாற்றி அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து பேசியதாவது, பெண் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் மிக முக்கியமாக சக்தியாக உள்ளார் என்றும், பெண்களின் முன்னேற்றம்தான் சமூகத்தின் முன்னேற்றம் என்றும் அவர் தனது உரையில் வலியுறுத்தினார். மேலும் ருத்ர வன்னியர் சங்கம் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிலிருந்து தொடர்ந்து 6வது ஆண்டாக மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட லாஸ்பேட்டை பகுதி பொதுமக்கள் தலைவர் கோபாலகிருஷ்ணன் மக்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்றும், மக்களுடன் நெருக்கமாக இருந்து பல சமூக நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருவது பாராட்டத்தக்கது என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் வரவிருக்கும் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் கோபாலகிருஷ்ணனுக்கு மக்கள் பெருவாரியான ஆதரவு உள்ளதாக பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சி சமூக ஒற்றுமையையும் மகளிர் முன்னேற்றத்தையும் வலியுறுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அதிமுக அன்பழகன் தலைமையில் துறைமுகத்துறையை முற்றுகையிட்ட மீனவர்கள். தனியார் சுற்றுலா படகுகளின் கொட்டகைகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு. வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள். பேராசிரியர்கள் பணியிட மாற்றுதலுக்கு எதிர்ப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.